இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா சூப்பரான ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸுடைய நெக் டிசைன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஸ்லீவை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். முன்னங்கையில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஷேப் எடுத்து தைச்சிருக்கிறோம், லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலை. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேட்ச் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ பேட்ச் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் கலர் கிளாத்தை வந்து எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து ஒரு கேன்வாஸ் வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம அந்த ஒரிஜினல் கிளாத் மேலே லைனிங்கை வச்சு அதுக்கு மேலே வந்து கேன்வாஸ் வச்சுக்கிறோம். கேன்வாஸ் வச்சு அந்த ஓவல் ஷேப் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் வந்து கம்மி பண்ணி நம்ம தையல் போட்டுக்கணும். ஸோ சேம் இதே மெத்தடில் இன்னொரு ஸ்லீவுக்கு நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரிஜினல், அதுக்கப்புறம் லைனிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேன்வாஸ் வச்சு இந்த மாதிரி தைச்சிக்கணும். தைச்சிட்டு ஷுவராக வந்து கட் பண்ணிவிடுங்க. ரொம்ப அதிகமாக துணி விடக்கூடாது அந்த ஓவல் ஷேப்பில். இப்போ இந்த மாதிரி தைச்சிட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும்னா சென்டரில் வந்து கேன்வாஸ் போகிற மாதிரி திருப்பிக்கணும். அதாவது பாருங்கள், லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலில் இந்த மாதிரி வந்து திருப்பிக்கணும். சென்டரில் வந்து கேன்வாஸ் போயிடணும். இந்த மாதிரி திருப்பிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மிதியடை தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ சேம் மெத்தடில் இதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையும் இந்த மாதிரி நம்ம திருப்பிக்கலாம். சென்டரில் கேன்வாஸ் போகிற மாதிரி திருப்பிக்கணும். திருப்பிட்டு மேலே வந்து ஒரு மிதியடை தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிதியோட தையல் போட்டுட்டு கேன்வாஸ் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கணும். இந்த மாதிரி தையல் போட்டுவிட்டு அந்த எக்ஸஸான பீஸ் வந்து கட் பண்ணிடலாம், அந்த வி ஷேப் வர மாதிரி. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம பீடிங் ஒர்க் வந்து பண்ணணும். ஸோ பீடிங் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம பீடிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீடிங் ரெடி பண்ணுறது கான்ட்ராஸ்டான கலர் பிங்க் கலரில் சில்க் காட்டன் கிளாத் எடுத்து இந்த மாதிரி 1 இன்ச் அளவில் நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீடிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் ஃபுல் கிராஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பீடிங் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வளைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வளைச்சி தைச்சிக்கலாம். ஃபுல் கிராஸ் போடணும். ஸோ இந்த பீடிங் எப்படி தைக்கணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ கூட நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இந்த பீடிங்கை யூஸ் பண்ணி அந்த பேட்சில் ப்ளஸ் ஸ்லீவில் நம்ம வந்துட்டு டிசைன் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேட்சில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம இந்த மாதிரி பீடிங் வச்சு அட்டாச் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி பீடிங் அட்டாச் பண்ணும்பொழுது நல்லா பொடி தையலாக வச்சுக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா மேட்சிங் நூல் போட்டுக்கணும். இப்போ நம்ம மேலே மட்டும் வந்துட்டு பிங்க் கலர் நூல் வந்து மாற்றிக்கிட்டோம். கீழே நம்ம ரெகுலராக அந்த க்ரீன் கலர் நூலே இருக்கும். பட் மேலே மட்டும் நம்ம பிங்க் கலர் நூல் வந்து மாற்றிக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம பேட்சில் அட்டாச் பண்ண பிறகு அந்த ஸ்லீவில் பார்த்திங்கன்னா சென்டரில் வச்சு கரெக்டான மெஷர்மெண்ட் பண்ணணும். இதை பாருங்கள், ஏன்னா பேட்ச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சிடக்கூடாது. அதனால் வந்துட்டு நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வைக்கணும். இந்த மாதிரி மேட்ச் பண்ணணும். அதாவது இந்த பக்கம் 2 இன்ச்சு, இந்த பக்கம் 2 இன்ச் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி பேட்சும் வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். மெஷர்மெண்ட்லாம் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அதில் ரஃப்பாக பார்த்திங்கன்னா ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிவிட்டோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்ட பிறகு இன்னொரு ஸ்லீவுக்கு நம்ம தனியாக மார்க் பண்ண அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை வச்சு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ இன்னொரு ஸ்லீவுக்கும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி நம்ம சரி பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா நமக்கு மெஷர்மெண்ட் வந்து கிடச்சிரும், பக்கா மெஷர்மெண்ட்டு. இப்போ இது அப்படியே நம்ம அந்த மெஷர்மெண்ட் கணக்கு பிரகாரம் அப்படியே வச்சு ரஃபாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பேட்ச் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவில் டிசைனர் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து திலகம் ஷேப்பில் ஒரு அட்டை வந்து எடுத்துருக்கிறேன். அதில் வந்து திலகம் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அந்த வி ஷேப் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு நம்ம திலகம் ஷேப் வந்து வச்சுக்கிறோம். உங்களுடைய ஸ்லீவ் அளவு எவ்வளோ இருக்கோ லென்த்து, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த திலகத்தோடைய ஷேப் வந்துட்டு சின்னது பண்ணிக்கணும். நான் வந்து 3.5 இன்ச் வச்சுருக்கேன் இல்லைங்களா, உங்களுக்கு தேவைப்பட்டால் 3 வச்சுக்கலாம், இல்லை 3 இல்லை 2.5 இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் அட்டையில் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிவிடுங்க. நல்லா வந்து டார்க்காக மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பீடிங் வச்சு தைக்கும் பொழுது நல்லாயிருக்கும்.
இப்போ ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா 3 திலகம் ஷேப்பில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த மார்க்கிங் மேலேயே நம்ம வந்துட்டு இந்த பீடிங் ஒர்க் வந்து அட்டாச் பண்ணணும். அதாவது இந்த மார்க் நான் எப்படி போட்டிருக்கிறேன்னு சொன்னாக்கா, இந்த மார்க்குக்கு உள் பக்கமாக தான் நம்ம பீடிங் வந்து வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பீடிங்கை நம்ம என்ன செய்யலாம்னா, ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி சுருக்கு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சுருக்கு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி இது வந்து கிராஸ் பீஸ் தான் போட்டிருக்கிறோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒன் சைடு நீங்கள் சுருக்கு தையல் போட்டுட்டீங்கன்னு சொன்னாக்கா அந்த வளைச்சி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்ம போட்ட மார்க்கிங்கில் உள் பக்கமாக வச்சு தச்சிக்கணும். பாருங்கள், நம்ம வந்துட்டு இப்போ 3 திலகத்துலேயும் பீடிங் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னங்கையில் வந்து அந்த வி ஷேப்பில் வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ முன்னங்கையிலையும் வந்துட்டு பீடிங் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னாக்கா, இந்த பீடிங் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ பட்டன் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். பட்டன் வந்து ஃபைனலாக ஸ்டிச் பண்ணணும். ஆனால் வந்து மார்க்கிங் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ சென்டர் கனெக்ட் பண்ணிடலாம். சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவோடைய அந்த சுற்றளவு இருக்கு இல்லையா, முன்கை சுற்றளவு அது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். ஏன் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுறோம்னாக்கா, நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ண போகிறதால இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கணும். எப்பவுமே லேஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்லீவில் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஸ்டோன் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அயனிங் பண்ணணும் இல்லைங்களா. நீங்கள் ஸ்லீவ்லாம் தைச்சிட்டு பிறகு நீங்கள் உங்களால் அயன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்லீவ் ஓப்பனாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டோன் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அயன் பண்ணிடணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கரெக்டான மார்க்கிங் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டோன் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த முன்னங்கை பீடிங்கில் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம், ஸ்டோன் லேஸு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த திலகம் ஷேப்பில் அட்டாச் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோன் அட்டாச் பண்ணும்பொழுது அந்த பட்டன் வச்சு ஒரு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ரவுண்ட் ஷேப்பில், அந்த ரவுண்ட் ஷேப்பு விட்டுட்டு பட்டன் வைக்கிற அந்த ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் வைக்கணும். அப்போ தான் பட்டன் வச்சு தைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இந்த ஸ்டோன் லேஸ் ஸ்டோன்லாம் எப்படி தைக்கணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் கூட நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த ஸ்டோன் எப்படி தைக்கணும், என்ன மெத்தடில் தைக்கணும், அதுக்கு உண்டான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம 3 திலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த முன்னங்கையில் சின்னதாக ஒரு பேட்ச் வச்சோம் இல்லைங்களா, அந்த பேட்ச்லேயும் நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணிக்கணும். இப்போ அந்த குட்டி பேட்ச்லேயும் வந்துட்டு நம்ம ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக அந்த பட்டன் வந்து அட்டாச் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ இந்த பட்டனை வந்து இப்படி வச்சு கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.